பரதேசியின் மோட்ச பிரயாணம். இதில் ஒருவன் பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு யாத்திரை போவதை சொப்பனம் போங்காய் சொல்லியிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பு. சொப்பன போங்கு பிரயாண ஆவல். இவ்வகண்ட லோக வனத்திலே நான் சஞ்சாரம் செய்த காலத்தில் ஒரு தரம் ஒரு மலையடிவாரத்தில் தங்கினேன். அங்கே ஒரு கெபி இருந்தது. அதனுள் போய் படுத்து நித்திரை செய்தேன். நான் அயர்ந்து நித்திரை செய்கையில் மாமகிமையான ஒரு சொப்பனம் கண்டேன். அச்சொப்பனத்தை சொல்லுகிறேன் கேள். இதோ ஒரு மனுஷன் கந்தை கட்டி கொண்டு தன் வீட்டை பாராமல் வேறோர் திசையை நோக்கி கொண்டு நின்றான். அவன் கையில் ஒரு புஸ்தகமும் முதுகில் ஒரு பாரச்சுமையும் இருந்தது. நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். அவன் தன் புஸ்தகத்தை திறந்து வாசித்தான். வாசிக்க வாசிக்க மாலை மாலையாய் கண்ணீர் சொரிந்தான். அவன் உடம்பும் சிலிர்த்தது. கடைசியாக அவன் தன்னை அடக்கிக் கொள்ள சக்தியற்று உரத்த சத்தமாய், ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று வாய்விட்டு கதறி அழுது புலம்பினான். இவ்வளவு வியாகுலத்தோடு அவன் தன் வீடு முகமாய் திரும்பி நடந்து தன் கிளேசத்தையும் கண்ணீரையும் வீட்டார் ஒருவரும் அறியாதபடி செய்து கொள்ள வேண்டும் என்று முகத்தை நன்றாய் துடைத்து மனக்கவலை ஒன்றும் இல்லாதவனைப் போல வீட்டுக்குள் நுழைந்தான். நுழைந்து தன்னால் ஆன மட்டும் தன் மனவேதனையை அவர்கள் கண்டு கொள்ளாதபடி செய்தான். அவன் தன்னை வெகுநேரம் அடக்கிக் கொள்ள கூடாமல் போயிற்று. ஏனெனில் அவனுடைய கிளேசம் வர வர அதிகப்பட்டது. அவன் தன் மனைவியையும் மக்களையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், என் நேச மனைவியே கேள், என் கர்ப்ப கனிகளே செவி கொடுங்கள். உங்கள் மகா பிரியமுள்ள சிநேகிதனாகிய நான் இதோ என் முதுகில் இருக்கும் சுமை வர வர பலுவாகிறதால் மெத்தமும் அவதிப்படுகிறேன். அது என்னை நசுக்கி போடும் போல் இருக்கிறது. அதுவுமன்றி நாம் வாசம் செய்யும் இந்த பட்டணம் வானத்திலிருந்து வரும் அக்கினியால் தகனிக்கப்படும் என்று திட்டமாய் அறிந்தேன். நாம் தப்பிக்கொள்ளுகிறதற்கு யாதொரு வழிவகையும் இல்லையானால் நானும் என் அருமை மனைவியே நீயும் என் கண்மணிகளே நீங்களும் ஏகமாய் அந்த அக்கினியில் அழிந்து போவோம். நாம் தப்ப ஒரு வழி இருக்கிறதென்று இன்னும் எனக்கு தோன்றவில்லை என்று சொன்னான். இதை கேட்ட அவன் மனைவியும் மக்களும் உற்றாரும் பெற்றாரும் அதிசயப்பட்டார்கள். அவன் சொன்ன மோசங்கள் மெய்யாகவே நடக்கும் என்று நம்பி அஞ்சினதினால் அல்ல. பித்தம் சிரசில் ஏறி பிதற்றுகிறான், பித்தம் முற்றினால் பைத்தியக்காரனாகி விடுவானே என்றெண்ணி கலக்கமுற்றார்கள். இப்படி அவன் பிரலாபித்தது பொழுது சாயப்போகிற நேரமாயிருந்தது. அவனுடைய பந்துக்கள் இவனுக்கு நல்ல தூக்கமில்லாமல் மண்டை கொதிப்பேறி புத்தி மாறி இருக்கிறது. இவன் நித்திரை செய்து எழுந்திருந்தால் சிரசில் ஏறிய பித்தம் விடியும் முன் வடியும், புத்தி சீராகும் என்று அவர்கள் எண்ணி அவன் தூங்குகிறதற்கேற்ற பிரயத்தனங்களை விரைவில் செய்தார்கள். அன்றிரவிலும் அவன் முந்தின பகலைப் போலவே உபத்திரவப்பட்டான். எல்லாரும் முக்காரம் போட்டு தூங்கினார்கள். இவனோ பெருமூச்சு விட்டு கண்ணீர் சொரிந்து காலத்தை கடத்தினான். விடிந்தவுடனே அயல் வீட்டுக்காரரும் அறிந்த சிநேகிதரும் வந்து, அண்ணா, நன்றாய் தூங்கினீரா? தம்பி, இப்போது சுகம் எப்படி என்று கேட்டார்கள். அவனோ முன்னிலும் கேடு முன்னிலும் கிளேசம் என்று சொல்லி தன் மனதின் பயங்கரங்களை குறித்து அவர்களோடு பேசும்படி ஆரம்பித்தான். அவர்கள் அதை காது கொடுத்து கேளாமல் கடின இருதயமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களில் சிலர் கூடி, கனிவுள்ள வார்த்தைகள் இவனுக்கு ஆகாது, கடிந்து கடிந்து பேச வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு சில நேரம் அவனை கேலி பண்ணுவார்கள். சில தரம் கடுப்பாய் பேசுவார்கள். சில தரம், பித்தா, நீ கெட்டாய் என்று கதவை பூட்டி ஒண்டியாய் கிடவென்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அவன் தன் வீடு மட்டாயிருந்து தன் ஊராருக்காக பரிதவித்து ஜெபம் செய்து தன்னுடைய சொந்த நிர்பந்தங்களையும் உணர்ந்து கொண்டிருப்பான். அடிக்கடி அவன் வீடு வீடாய் காடு போய் அங்குள்ள வயல்வெளிகளில் ஒண்டியாய் உலாவி சில தரம் வாசிப்பான், சில தரம் ஜெபம் பண்ணுவான், சில தரம் அழுவான், சில நேரம் புலம்புவான். இப்படி சில நாளை கழித்தான்.